ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? சங்க காலம் தொடங்கி தமிழர் மரபில் இன்றளவும் பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படும் சிறு வீட்டு பொங்கல் நெல்லை மாவட்டத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் பண்டிகையானது போகி பண்டிகையில் ஆரம்பித்து தொடர்ந்து 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகையின் சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்று சிறுவீட்டு பொங்கல் நாளாகும். சங்க இலக்கியத்தில் சிறுவயது பெண்கள் சிற்றில் கட்டி விளையாடுவது ஐங்குறுநூறு, கலித்தொகை, குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, பெருமானாற்று படை போன்ற 8 தொகை மற்றும் 10 பாட்டு பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சிறுவீட்டு பொங்கல் விழா தமிழர் பாரம்பரிய மரபில் இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழா தென் தமிழகத்தில் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பெண் குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் மிக விமர்சையாக கொண்டாடப்படும். பொங்கல் செய்வதற்கான அடுப்பு, பானை, கரண்டி மற்றும் சமைப்பதற்கான பொருட்கள் அனைத்தையும் களிமண்ணை கொண்டு சிறிய வடிவங்களில் தயார் செய்வார்கள். அதேபோல சிறிய அளவிலான வீடு மற்றும் வீடு சார்ந்த பொருட்களை ஓவியம் மூலம் உருவாக்கி சிறிதாக உருவாக்கப்பட்ட பொருட்கள் கொண்டு பொங்கல் சமைத்து விளையாடி மகிழ்வார்கள். இந்த விழாவிற்காக சிறு குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் மார்கழி மாத தொடக்கத்தில் இருந்தே வீட்டின் முன்னால் கோலமிட்டு மாட்டுச்சாணத்தின் மீது பூசணிப்பூ வைத்து சிறுவீட்டு பொங்கல் விடும் வரை சேமித்து வைத்துக் கொள்வார்கள். தை மாத பொங்கலுக்கு பின்னர் வரும் பூச நட்சத்திரத்திற்கு பின்னால் சிறுவீட்டு பொங்கல் வைக்க உகந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொங்கல் வைக்கப்படும். அதன்படி சிறுவீட்டு பொங்கல் விழா ஞாயிற்றுக்கிழமை நெல்லை மாவட்டத்தின் பல பகுதிகளில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. குழந்தைகள் தங்கள் வீடுகள் முன்பு சிறிய வீடு போன்ற அமைப்பை உருவாக்கி அதன் முன்பு சாணத்தின் மீது பூசணிப்பூ வைத்தனர். பின்னர் சிறிய பானையில் குழந்தைகள் பொங்கலிட்டு இறைவனை வழிபட்டனர். 1 மாத காலம் சேகரித்து வைத்திருந்த பூசணிப்பூ, சாணம் ஆகியவற்றை பொங்கல், கரும்பு, மஞ்சள் முதலியவற்றுடன் விவசாயத்திற்கு உதவும் நதியில் குடும்பமாக சென்று ஆற்றில் கரைத்து வழிபட்டனர். சங்க இலக்கியங்கள் கூறும் பொங்கல் விழா இன்றளவும் மக்கள் கொண்டாடி வருவது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது.